கபினி அணையில் இருந்து காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு 9,958 கன அடியாக குறைந்துள்ளது. காலையில் 25,000 கன அடி திறக்கப்பட்ட நிலையில் பின்னர் நீர் திறப்பு அளவு குறைக்கப்பட்டுள்ளது. மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் நாளை வழக்கு தொடர உள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் திமுக ஆட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர், திமுக சொல்வதை தான் கர்நாடக முதல்வர் சிவகுமார் கேட்பதாகவும் விமர்சித்துள்ளார். கர்நாடகத்தில் இருக்கும் திரு டி.கே. சிவகுமார் அவர்களுக்கும் திமுகவின் குடும்பத்திற்கும் கட்சியை தாண்டி ஒரு நல்ல உறவுகள் இருக்கிறது. காங்கிரஸ் தலைமை சொல்வதை கேட்பதை விட டி.கே. சிவகுமார் திமுக குடும்பம் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை தான் அதிகமாக கேட்பார் என்று பல தரப்பினர் சொல்லி வந்தார்கள். அதே மாதிரி தான் கடந்த ஒரு வாரம் நடந்ததும் இருக்கு. காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் டி.கே. சிவகுமார் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள், முன்னாள் முதல்வர்கள் சித்தராமையா, எடியூரப்பா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பேசிய கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார், வறட்சியை கருத்தில் கொண்டு குடிநீருக்கே முன்னுரிமை என்று தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் தற்போது 57 டிஎம்சி நீர் இருப்பு உள்ள நிலையில் தமிழகம் 9.9 டிஎம்சி நீரை கேட்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 8 பேர் உயிரிழப்பு, 27 வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருப்பதாகவும் 209 நிவாரண முகாம்களில் 5,792 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் கேரள முதலமைச்சர் அலுவலகம் அறிவித்துள்ளது. கேரளத்தில் கனமழை வெளுத்து வாங்கி வருவதால் அணைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. மூழையாறு, கல்லார்குட்டி, இரட்டையார், கீழ்பெரியாறு, பொரிங்கல்குத்து அணைகளில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெற்ற நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் விஜய் உத்தரவின்படி மாணவர்கள் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டையில் விடுபட்ட உறுப்பினர்களின் கைரேகை பதிவை மேற்கொள்ள இன்று சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. கைரேகை பதிவு செய்யாத அட்டைதாரர்கள் அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று பதிவை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் டிக்கெட்டில் வேறு நபரை பயணம் செய்ய வைப்பது சட்டப்படி குற்றம் என தெற்கு ரயில்வே எச்சரித்துள்ளது. வேறு நபர் பயணம் செய்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் காவல் நிலையத்தில் ஆஜர். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இருவரும் கையெழுத்திட்ட நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜரான பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செந்தில் பாலாஜி தான் எங்கும் ஓடி ஒளியவில்லை என்று தெரிவித்துள்ளார். வழக்குகளை சட்டப்படி சந்திப்பேன் என்றும் அவர் கூறியுள்ளார். 5 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுவை வழங்கியிருந்தேன். நீதிமன்றத்திலும் அது குறித்து ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தேன். 2 நாளில் அந்த பணி முடிஞ்சிருச்சு. அதனால் நான் நேற்றே கையெழுத்திடக்கூடிய பணிகளும் கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய பணிகளும் தொடங்கி இருக்கின்றேன். இதில் நான் கூட நேற்று பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், சட்டத்துறை அமைச்சர் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு கருத்தை முன் வச்சாருன்னு சொல்லிட்டு, எங்கேயும் அதுபோல் செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் நிலத்திற்கான நீண்டகால வாடகை நிலுவையாக 8,77,00,000 ரூபாயை அமிர்தாஞ்சன் நிறுவனம் செலுத்தியது. 1901ஆம் ஆண்டு 99 ஆண்டுகளுக்கு நிலம் குத்தகை விடப்பட்டது. 2001 முதல் நியாய வாடகை நிர்ணயிக்கப்பட்டதை எதிர்த்து நிறுவனம் தொடர்ந்த வழக்குகள் அனைத்தும் உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதனையடுத்து அறநிலையத்துறை சார்பில் ஜப்தி நடவடிக்கைக்கான நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில் 10% வருமான வரி பிடித்தம் போக
8,77,20,436 ரூபாயை அமிர்தாஞ்சன் நிறுவனம் கோவிலுக்கு வழங்கியது. ஊத்துக்கோட்டை அருகே கிருஷ்ணா கால்வாயில் ஆட்டோ கவிழ்ந்ததில் மெத்தை வியாபாரி முருகேசன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். சுமார் 1 மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் பெண்ணலூர்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே 60 அடி ஆழமுள்ள கிணற்றில் விழுந்த 11ஆம் வகுப்பு மாணவியை ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவர் உயிரை பொருட்படுத்தாமல் கிணற்றில் இறங்கி காப்பாற்ற முயன்றார். பின்னர் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து மாணவியை பத்திரமாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் மாணவி தவறி விழுந்தாரா அல்லது வேறு காரணமா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி கடல் பகுதியில் வீசிய பலத்த காற்றால் தருவைக்குளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சுகிர்தன் என்பவருக்கு சொந்தமான சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாட்டுப்படகு நடுக்கடலில் மூழ்கியது. புன்னக்காயல் திருச்செந்தூர் இடையேயான கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டது. படகில் இருந்த சுகிர்தன் உள்ளிட்ட 7 மீனவர்கள் உடனடியாக கடலில் குதித்து அருகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த விசைப்படகில் இருந்த மீனவர்களால் பத்திரமாக மீட்கப்பட்டனர். படகு மூழ்கிய காட்சி ஒளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. நேற்று வரை கிலோ 200 ரூபாய்க்கு விற்ற மல்லிகைப்பூ இன்று 800 முதல் 900 ரூபாய் வரை விற்பனையாகிறது. கனகாம்பரம் கிலோ 1000 ரூபாய்க்கும், முல்லை 600 ரூபாய்க்கும், சம்பங்கி மற்றும் செவ்வந்தி 500 ரூபாய் வரையும் விற்பனையாகின்றன. பண்டிகையை ஒட்டி கோவில்கள் மற்றும் வீடுகளில் பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதுடன் ஆடி மாதத்தில் பூக்களின் வரத்தும் குறைந்துள்ளதால் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இந்த விலை உயர்வு பூ விவசாயிகளை மகிழ்ச்சியடைய செய்துள்ள நிலையில் பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் ஆந்திராவில் இருந்து உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 1,08,00,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மொண்டியம்மன் நகர் சோதனைச் சாவடியில் பார்சல் லாரியை சோதனையிட்ட போது 3 பைகளில் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக ஆந்திராவைச் சேர்ந்த 2 மற்றும் லாரி ஓட்டுநரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். சென்னையில் நகை வாங்குவதற்காக பணத்தை கொண்டு வந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ள நிலையில் உரிய ஆவணங்கள் இல்லாததால் ஹவாலா பணமா என்ற கோணத்தில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. விசாரணைக்கு பிறகு பணம் வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது ஆம்னி வேன் மோதிய விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். மோர்பட்டி பகுதியில் இயற்கை உபாதை கழிக்க கார் ஓட்டுநர் கீழே இறங்கியிருந்த நிலையில் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி வேன் காரின் பின்பகுதியில் மோதி கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஆம்னி வேன் முன்பகுதி கடுமையாக சேதமடைந்தது. ஓட்டுநர் கார்த்திக் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டார். அருகில் இருந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் போராடி அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து வடமதுரை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பரமக்குடியில் மது வாங்கி தர மறுத்ததாக நிதி நிறுவன உரிமையாளரை பீர் பாட்டிலால் தாக்கி நகைகளை பறித்த புகாரில் தலைமை காவலர் மற்றும் அரசு பேருந்து ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சிவகங்கையைச் சேர்ந்த மகேஷ், தமிழ்வாணன் உள்ளிட்ட 4 பேர் வெங்கடேஸ்வரன் என்பவரிடம் தகராறு செய்து பீர் பாட்டிலால் தாக்கியுள்ளனர். புகாரின் பேரில் சென்னை நீதிமன்ற காவல் நிலைய தலைமை காவலர் மகேஷ், ஓட்டுநர் தமிழ்வாணன் இருவரை சிறையில் அடைத்த காவல்துறையினர் தப்பிச் சென்ற இருவரை தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காட்டு யானை இறந்துவிட்டதாக நினைத்து அருகில் சென்ற தொழிலாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். நாடுகாணி டான்டி தேயிலை தோட்டத்தில் யானை ஒன்று படுத்து கிடந்ததை பார்த்த தொழிலாளர்கள் அது இறந்து விட்டதாக நினைத்து அருகில் சென்றனர். ஆனால் அருகில் சென்றபோது யானை அமைதியாக உறங்கிக் கொண்டு மூச்சு விடுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் உடனடியாக அங்கிருந்து விலகிச் சென்றனர். கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் யானைகள் பகல் நேரங்களில் தேயிலை தோட்டங்களில் ஓய்வெடுப்பது வழக்கமாக உள்ளது. மனிதர்களைப் போல படுத்து உறங்கிக் கொண்டிருந்த யானையின் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன.
கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட புதுவண்டிபாளையம் பகுதியில் நேற்று இரவு பெய்த மழையின் போது ஏற்பட்டதாக கூறப்படும் திடீர் உயர் மின் அழுத்தம் காரணமாக 250க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாதனங்கள் சேதமடைந்தன. குளிர்சாதன பெட்டிகள், தொலைக்காட்சிகள், மின்விசிறிகள், இன்வெர்ட்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு மின் சாதனங்கள் ஒரே நேரத்தில் பழுதடைந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சில வீடுகளில் மின் சாதனங்களில் இருந்து புகை வெளியேறியதால் மக்கள் அச்சத்தில் வெளியேறினர். ஒவ்வொரு வீட்டிலும் ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்ததாக கூறப்படும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் சேதமடைந்த மின்சாதனங்களை சாலையோரத்தில் குவித்து உரிய இழப்பீடு வழங்கவும் மின் விநியோக அமைப்பை சீரமைக்கவும் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். படங்களில் கேமியோ வேடங்களில் நடிப்பதை தவிர்த்தது குறித்து நடிகர் விஜய் சேதுபதி மனம் திறந்துள்ளார். ரஜினிகாந்துக்காக மட்டுமே ஜெயிலர் 2 படத்தில் விதிவிலக்காக கேமியோ ரோலில் நடித்ததாக கூறியுள்ளார். மேலும் மற்ற படங்களில் கேமியோ ரோலில் நடித்தால் தனக்கு முக்கியத்துவம் கொடுத்து போஸ்டர்கள் அமைவதாகவும், இதனால் தனது மற்ற திட்டங்கள் பாதிக்கப்படுவதால் இனி கேமியோ வேடங்களை தவிர்க்க முடிவு செய்துள்ளதாகவும் பேசியுள்ளார். தென்சீன கடலில் சர்ச்சைக்குரிய ஸ்கார்ப்ரோ ஷோல் கடல் பகுதி மற்றும் வான்வெளியில் சீன ராணுவமும் அந்நாட்டின் கடலோர காவல் படையும் இணைந்து திடீர் கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபட்டன. இப்பகுதியில் புதிய இயற்கை சரணாலய கொள்கையை அறிமுகப்படுத்தியுள்ள சீனா அனுமதியின்றி மீன்பிடிக்க தடை விதித்துள்ளது. இது பல நாடுகளின் பாரம்பரிய மீன்பிடி தளம் என்ற 2016ஆம் ஆண்டு சர்வதேச தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை சீனா தொடர்ச்சியாக நிராகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்க நாடான மொராக்கோ வழியே ஸ்பெயினின் கட்டுப்பாட்டில் உள்ள சியூட்டா பகுதிக்குள் ஊடுருவ முயன்ற நீரில் மூழ்கியும் நெரிசலில் சிக்கியும் 67 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். கடல் வழியேயும் எல்லை வேலிகள் வழியேயும் ஆபத்தான முறையில் ஊடுருவியவர்களில் 48,000க்கும் மேற்பட்டோரை ஸ்பெயின் அரசு 48 மணி நேரத்திற்குள் மீண்டும் மொராக்கோவிற்கே திருப்பி அனுப்பியுள்ளது. இன்னொரு புறம் ஊடுருவலை தடுக்க எல்லை கடலோரத்தில் 500 மீட்டர் நீள மிதவை தடுப்புகளை ஸ்பெயின் காவல்துறை அமைத்து வருகிறது. இந்த நிலையில் சனிக்கிழமையன்று உயிரை பணயம் வைத்து கடற்கரை வடிகால் குழாய்க்குள் ஒளிந்திருந்த 25 வயது இளைஞர் ஒருவர் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியின் சோகமான நிலையை உணர்த்துகிறது. வாழ்வாதார தேடலும் ஒரு நல்வாழ்வுக்கான போராட்டமும் மனித உயிர்களை எவ்வாறு சாக்கடை குழாய்க்குள்ளும் ஆபத்தான எல்லை பகுதிகளுக்குள்ளும் முடக்கி போடுகிறது என்பதற்கு இந்த காட்சி சாட்சியாக மாறியுள்ளது. சீனாவில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் பல்வேறு மாகாணங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் சிச்சுவான், ஷான்சி உள்ளிட்ட 4 மாகாணங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ரஷ்ய எல்லைக்கு அருகே உள்ள ஹெய்லாங்ஜியாங் மாகாணத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் மலைப்பகுதிகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம் ரயில் பாதைகளை அடித்துச் சென்று பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பல பகுதிகளில் பிரதான சாலைகள் துண்டிக்கப்பட்டு மின்சார விநியோகமும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ், ஸ்பெயின் போன்ற நாடுகளில் ஏற்கனவே பல கிராமங்கள் காட்டுத்தீக்கு தீக்கிரையாகிய நிலையில் தற்போது கிரீஸ் நாட்டிலும் பல இடங்களில் காட்டுத்தீ திடீரென பற்றி எரிகிறது. தலைநகர் ஏதென்ஸ் அருகில் உள்ள கடலோர பகுதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை நோக்கி தீ வேகமாக பரவி வருகிறது. இதனால் லட்சக்கணக்கான மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றும் பணிகள் அங்கு தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. உலகிலேயே ரஷ்யாவிற்கு அடுத்தபடியாகவும் ஐரோப்பாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான பழுப்பு நிற கரடிகள் வாழும் தேசமான ருமேனியாவில் உணவு தேடி மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் கரடிகள் உலாவரும் சம்பவம் அதிகரித்துள்ளது. ருமேனியாவின் டிரான்ஸ்பகர்சன் மலைச்சாலையில் வெறும் 3 மணி நேரத்தில் 20க்கும் மேற்பட்ட பழுப்பு நிற கரடிகள் சாலையோரத்திற்கு வந்த சம்பவம் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. தடையை மீறி சுற்றுலா பயணிகள் அவற்றுடன் செல்ஃபி எடுப்பதும் உணவளிப்பதும் ஆபத்தான சூழலை உருவாக்கியுள்ளது.
தேர்வு எழுதச் சென்ற தாயின் 8 மாத குழந்தையை பராமரித்து தாளாட்டி பாடி தூங்க வைத்த பெண் போலீசாரின் மனிதநேய செயல் சமூக வலைதளங்களில் பாராட்டுகளை குவித்து வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். மகன் மனசங்க மகன் மனசங்க. கர்நாடகாவில் நடைபெற்ற போலீஸ் பணிக்கான எழுத்துத் தேர்வில் தேர்வர் ஒருவர் தனது குழந்தையுடன் வந்திருந்தார். தாய் தேர்வு அறைக்குள் சென்றதும் அழுத குழந்தையை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த CK அச்சுக்கட்டு காவல் நிலைய பெண் போலீசார் பாசத்துடன் அணைத்துக் கொண்டு சமாதானப்படுத்தினர். தொட்டில் கட்டி தாளாட்டு பாடி குழந்தையை தூங்க வைத்த அவர்கள் தேர்வு முடிந்து தாய் வரும் வரை குழந்தையை பாதுகாப்பாக கவனித்துக் கொண்டனர். பெண் போலீசாரின் இந்த மனிதநேய செயல் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பாராட்டை பெற்றுள்ளது. சேலத்தில் கயிறு இழுக்கும் போட்டியின் போது கயிறு அருந்து அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் பள்ளி விழாவில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் இடையேயான போட்டியின் போது கயிறு அருந்து அமைச்சர் கீழே விழுந்தார். நெல்லை பாளையங்கோட்டையில் தனிப்படை போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் கைத்துப்பாக்கி போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. கஞ்சா, மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 7 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.